அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு வேணால் கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலை தாங்க இருக்கும். எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுலாம் நம்ம தான் குழப்பி கொண்டு இருக்கிறோம். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கள உண்மைகளை நாங்கள் விசாரிக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது கள உண்மையை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் குறைந்தது ஒரு 6 மாதம் இருந்தாலும் கூட இப்பொழுதே வாக்காளர்களுடைய நிலைமை, பொதுமக்களுடைய மனநிலை இப்படிலாம் நம்ம பார்க்கின்ற பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு கூட பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். அவர் சொல்லிவிட்டு அப்படியே பின்வாங்குகிறார். அடுத்து ஆட்சியை பிடிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதை நான் சொல்லலப்பா, இது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணுகிறார். உண்மையிலேயே நிலவரம் எப்படி இருக்குன்னா அப்படிதாங்க இருக்கு. டீ கடையில் பேசுறது, காஃபி குடிக்கிறப்ப பேசுறது, இந்த சலூனில் பேசுறது, 4 பேர் கூட்டமாக நின்று பேசுகின்ற பொழுதுலாம் நான் யதார்த்தமாக நின்று அவருடைய பேச்சை நான் கவனிப்பது வழக்கம். அப்படி பேசுகின்ற நபர்கள் கூட என்னதான் வலுவில்லாத இந்த கூட்டணிலாம் இருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்குங்கிறத மக்களால் பேசப்படுகிறத பார்க்கின்ற பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வருவங்கிறது இது ஓபிஎஸ் சொன்னா போல மக்களுடைய கருத்தாக இருக்கிறதாக நாமும் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இன்னொரு 6 மாதம் இருக்குது. தேர்தலில் எப்படி நிலைப்பாடு மாறாமல் இருக்கிறதுல ஒரு புறம் இருந்தாலும் பெரும்பாலும் மக்களால் ஒரு மனதில் வைத்து விட்டார்கள். அவர் மாற்றியே ஓட்டு போட மாட்டார்கள் என்பதுதான் கடந்த கால உண்மைகள். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் ஒரு கள உண்மையாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.